Oil is the sign of richness. என் மீது எண்ணெய் இருக்கிறது, எல்லாம் சொல்லுங்க. ஆகையால் நான் ஐஸ்வர்யவான். கையை தட்டு. பாடிக்கு தேவையான ஆகாரம், என்ஜாய்மெண்ட்டுக்கு தேவையான திராட்சரசம், முகக்கலைக்கு தேவையான எண்ணெய், அமௌண்ட் நான் தான்டா. ஹோல்சேல் சப்ளையரு நான் தான்றது. ஆமாம், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஆகாரத்தை சாப்பிட்றக்கான ஆகாரத்தையும் அவர் தான் தராராம். இருதயத்தை களிப்பாக்கக்கூடிய திராட்சரசம் அவர் தான் தராராம். அடுத்து முகக்கலை, எல்லாம் சொல்லுங்க, கை இப்படி காட்டுங்க. அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெய். ஃபாஸ்டிங் போடலாமா? போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொல்லுங்க. போடணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஃபாஸ்டிங் பண்ணும்போது தலையில் என்ன இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் ஃபாஸ்டிங்கே ஆவியானவரோட கண்ட்ரோலில் இருக்கிற ஃபாஸ்டிங்காக இருக்கணும். உன் ஃபாஸ்டிங் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஃபாஸ்டிங்காக இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். ஸோ பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். The important that is the note difference between the Old Testament and New Testament prayer is we are ending with in the name of Jesus. So இயேசுவின் நாமம்னா மிகப்பெரிய மாற்றம் யூதர்களுக்கு, நமக்கும், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். அந்த இயேசுவின் நாமத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்போ இதையெல்லாம் என் நீதியிலே நான் கேட்கல சார், எனக்காக சிலுவையில் முடிச்சார்ல அவர் நீதியில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வரி உங்களை டோட்டல் பர்சனாலிட்டியை வேற இடத்துக்கு கொண்டு வருது. வாழ்க்கையெல்லாம் in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus என்கிற ஒரு இடத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் நான் இருக்க வேண்டும். I am living in the name of Jesus. I am getting in the name of Jesus. I am being blessed in the name of Jesus. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, in the name of Jesus. ஆமா, not in the name of your self righteousness, but in the name of Jesus. கையை தட்டி. So என்ன பைபிள் சொல்லுது, எவ்வளவு விசேஷித்த நாமத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்களோ அவ்வளவு விசேஷித்தவர்களாய் அவர்கள் மாறினார்கள். புரியுதா? நம்மளுடைய லைஃப்ல மேன்மை எவ்வளவு மேன்மை தெரியுமா? எவ்வளவு விசேஷமான நாமத்தை நம்ம சுதந்திரிக்கிறோமோ அவ்வளவுக்கு மேன்மையா நம்ம மாறுவோமா. ஸோ இட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் த நேம். உங்களுக்கும் அந்த நாமத்துக்கு இருக்கிற தொடர்பை உங்களை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அது உங்களை கிருபையின் உபதேசத்தில் நிறுத்தி வைக்கிறது. கிருபையை நம்பாத எவனும் ஜபத்தையும் உபவாசத்தையும் சுயநீதியையும் பேசுகிற எல்லாரும் ஜபத்தை முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் கேட்காத. உன் நீதியின் அடிப்படையில் தான் நீ வர்ற. 40 நாள் தண்ணி குடிக்கலான்னு தானே வந்திருக்க, அப்புறம் அவர் பேரை சொல்ற. அப்ப நீ சொல்லு, என் பேருக்கு தாங்க அப்படி கேளு. நாங்களாம் அப்படி நம்புறதில்லை. அதனால் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே நாங்கள் முடிக்கிறோம். இந்த ஒரு வரி உங்கள் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். கர்த்தர் சித்தமான அந்த வாரத்தில் பார்ப்போம். இந்த வாரம் நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? 4 வாரம் ஆவியானவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் எதுக்கெல்லாம் உருவகமாக இருக்கிறார், அது எதுக்காண்டி இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நான் ஏன் இந்த வார்த்தை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் டு ஸ்டடி, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவியானவர் சொன்னார். இதெல்லாம் இன்றைக்கி ஆக்சுவலாக வேற ஒரு மேட்டர் பேச வந்தேன். ஆவியானவரும் மதுபானமும். ஆமாம், ஸ்ட்ராங் ட்ரிங்க்கு, பூஸ், லிக்கர், அதுக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? எத்தனை இடங்களிலே இந்த மதுபானத்தை ஆவியானவருக்கு என்னவா நிழலா பேசியிருக்கிறாங்க. 27 வசனங்கள் 27னா ஒரு 200 வசனத்துலேருந்து 27 எடுத்துகிட்டு வரேன், நேரம் இல்லை என்னால். நீ கேட்டிங்கன்னா 200 வசனம் இருக்குது. இத்தனை வசனங்கள் அப்படியே ஹோலி ஸ்பிரிட்டோட மூவை பற்றி பேசுகிறோம். எதுக்காக சொல்கிறோம்? டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்.
டு ஸ்டாப் த மாக்கிங் அட் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதெல்லாம் படித்தா நம்ம ஆவியானவருடைய கிரியையை பற்றி கேள்வி பண்ண மாட்டோம். ஆமாம், ஒருத்தர் கையை காட்டுறாரு, போய் ஜகால்னு விழுகிறான் மக்கள், திரும்ப செங்கடல் பழக்கிற மாதிரி பழக்கிறாருன்னா நீ கட்டையை கொடுக்குற எல்லாம் ரைட்டு தான், எனக்கே வந்து எல்லாருக்கும் சிரிப்பு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, அது ஆவியானவருடைய கிரியை. அப்போ ஆவியானவருடைய கிரியை எப்பவுமே மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு புரியாது, அது கேள்விக்குரியதாக தான் இருக்கும். எப்போ இந்த கிரிட்டிசிசம், மாக்கிங், எப்போ இந்த வந்து ரிடிக்யூலிங் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு தெரியுமா? ஆவியானவர் இறங்கின அன்னைக்கே லந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆவியான 120 பேர் இறங்கி அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்பவே ஒரு குரூப், இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார். அப்படி இருக்கியா பார்க்கறதுக்குன்னா? அப்ப எப்ப இந்த மாக்கிங், அதாவது என்ன சொல்ல, கிரிட்டிசிசம் எப்ப தொடங்குச்சு? ஆவியானவர் வந்த அன்னைக்கே. கையை தட்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கணும். ஆவியானவர் எப்படி வித்தியாசமாலாம் நடத்திருக்காரு மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது, உங்களை கூட ஆவியானவர் அந்த மாதிரி கொண்டு போவார் பாருங்க. அப்போ கொண்டு போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும், இது ஹோலி ஸ்பிரிட் தான் மூவ் பண்ணுறாரு, அவர் தான் கிரியை செய்கிறாரு அப்படின்னு. அப்போ அந்த 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 என்ன சொல்கிற வந்து வைன், அதை சாப்பிட்டவன் அவனுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதோ அது அதே போல், அதனால தான் கனெக்ட் பண்ணுறாரு. ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கும்போது அந்த சேஞ்சஸ் எல்லாம் உனக்குள்ளே நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். இங்கே பாருங்களேன், ஒருத்தர் தண்ணியை போட்டு, இன்னைக்கு சப்ஜெக்ட் அது இல்லை, ஒருவேளை காற்று அடிச்சிச்சுன்னா அப்படியே போவோம், இல்லை இங்கிட்ட அடிச்சு அப்படி போயிடும். சரியா? தண்ணியை போட்டேன் டாஸ்மாக் முன்னாடி, ஃபுல் போதையில் வெளியே வரான். யாராச்சும் நம்மளை பார்க்குறான்னு யோசிக்கிறானா? இல்லை. அவன் என்ன செய்கிறான்? அப்படியே ஆடி கும்புன்னு வந்து இந்த உலகத்தை பற்றியே கவலைப்பட மாட்டேன்றான். அவ்வளோதான் மேட்ரு. ஆவியில் நீ நிறைஞ்சிட்டன்னு வச்சுக்காம, இந்த உலகம் உனக்கு குப்பையாத்தல, போடா போடா டே போடா, சொல்ல பேரை பார்த்துருக்கோண்டா நாங்கள், போடா போடா அப்படின்ற இடத்துக்கு நீ வருவ. மனம் கசந்தவனுக்கு மதுபானத்தை குடிக்க கொடுங்கள், அப்பொழுது அவன் தன் குறைவை மறந்து, அப்படின்னு சாலமன் சொன்னான். அப்போ மதுபானம் என்ன செய்யுது? அவனுடைய குறைவை எல்லாம் மறக்க வைக்குது. அப்படிதான் ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பல இடங்களில் ஆவியானவரை மதுபானத்தோடு கனெக்ட் பண்ணி பேசுது பைபிள். எதுக்குன்னா, அது அல்ல தேவன். நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு 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 மாம்ச சிந்தையில் பார்க்கக்கூடாது. அதனுடைய அப்போ மேகத்தை பேசுறாருன்னா மேகம் எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் ஆவியானவர் கொடுக்குறாரு. நதியை பேசுறாருன்னா நதி எதெல்லாம் தருதோ அதெல்லாம் ஆவியானவர் தர்றாரு. மதுபானத்தை பேசுறேன்னா மதுபானம் எதெல்லாம் உனக்கு தருதோ, எதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துதோ. மதுபானத்துக்கு மூளையை கண்ட்ரோல் பண்றக்கூடிய பவர் இருக்கு தெரியுமா? சிறு மூளையை ஆஃப் ஆகிக்கிறோமா கொஞ்ச நேரம். பைபிள் சொல்லுது, நான் ஆவியில விண்ணப்பம் பண்ணும்போது என் கருத்து பயனற்றதா இருக்கு. கை தட்டு. ஆமென். அந்த அந்த ஆவியில நிறைஞ்சனால தான் மக்களை பத்தி கவலைப்படாம தண்ணியை போட்டா சில அழுகுறாய் பாருங்க. என்னடா பார்த்து ஃபுல் பூஸ்ட்ல இருக்காப்ல, ரைட். சிலர் சிரிக்கிறாங்க. இது எல்லாமே ஆவியானவர் வரும்போது நடக்குது. நடக்குதா இல்லையா? ஆமா சார், ஒரே ஆவியானவர் நிரப்பிட்டாரு, நான் அழுதேன். அதுதான் சில சிரிக்கிறேன். அதனாலதான் லைவுக்கு வேணான்ட்டேன். அது நேராக கேம்பில் வச்சுக்கோ, ஃபுல்லா ஒன் டே ஃபுல்லா. ஆமா ஆமா, குட் குட் குட். கர்த்தர் நல்லவர். ஏகப்பட்ட விஷயம். ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, நான் அவர்களை ரட்சித்துக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர்கள் மதுபானம் பருகினவர்களைப் போல அவர்கள் சந்தோஷப்பட்டு. அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த யோவேல்ல சொல்லப்பட்ட அந்த வசனம், அந்த மதுபானத்தை பருகினவர்கள் போலனே சொல்றாரு. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேற ஆரம்பிக்குது. சும்மா இல்லை சார், சும்மா இல்லை. அப்ப தேவன் உங்களுக்கு ஒன்று புரிய வைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் காட்டுறாரு. நானே ஒரு 22 வசனம் சாதாரணமாக இந்த ஒரு 4 நாளில் 22 வசனம் இதை பற்றி அப்படியே ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்ணுதுன்னா, அப்போ பைபிள்லாம் நீங்கள் உட்காந்து எடுத்தோம்னா எவ்வளோ மேட்டர் இருக்கு. அப்போ தேவன் பாருங்க, நீங்கள் துன்மார்க்க ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. ரீப்ளேசிங் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு விசிறியை வச்சு வீசிக்கிட்டே இருக்கும்போது எதுக்குற விசிறியை போகிற, ஏசியை போட்டுக்க வேண்டியான. த ரீப்ளேசிங் ஆஃப் விசிறி என்னது? ஏசி. அவர் சொல்றார், மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில நிறையும் போது இதைவிட மேலான ஆசீர்வாதங்கள், இதைவிட மேலான அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அது மூளையை ஓவர்டேக் பண்ணும், அந்த மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி எழுதப்படுங்க. ரொம்ப ரொம்ப
ஆர்வமாக எடுத்தேன். இன்னைக்கு காலை ஒரு 9 மணி அப்போ ஆவியான ஒரு 8:30 மணி அப்போ வேண்டாம் விட்டுரு, இதை வந்து கேம்பில் வச்சு எடுத்து. ஏன்னா வெறும் நீ பிரசங்கம் பண்ணிட்டு போனீங்கன்னா கதையாகாது. இங்கே சொல்கிறது அங்கே நடக்கணும். ஆமாம், இதை வந்து அப்படியே ஸ்பாட்டில் ஃபீல் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனால் தான் இந்த செய்தியெல்லாம் வந்து செய்முறை வகுப்பு, ப்ராக்டிக்கல். அதனால் இது ஞாயிற்றுக்கிழமைக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். திடீர்னு நம்ம பாட்டுக்கு வந்து சாயந்தரம் 6 மணி கூட ஆனாலும் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆமாம், இப்போ நான் வந்து ஃபுல் பூஸ்டில் இருப்பேன், ஆனால் நீங்கள் இருப்பீங்களான்ற முக்கியம். ஆமாம், எனக்கு கேட்குற ஒரு ஆவிக்கு மாம்சத்துக்குரிய ஆவிக்குரிய நிதானிக்க தெரியாது, அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். சிரிச்சாங்கன்னா அது பைத்தியமாக தெரியுது. மக்களை வந்து கையை நீட்டி அனாயிட்டில் விழுந்தால் பைத்தியமாக தோணுது. ஏன்னா வந்து நீ மாம்சத்துக்குரியவன், உனக்கு அப்படி தான் தோணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானித்து அறிகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்க, நீங்கள் அதுக்குள்ளே சுவிட்ச் ஓவர் ஆகிட்டீங்கன்னா அப்போ தான் அந்த ரியாலிட்டியே தெரியும். அந்த ரியாலிட்டி தெரியும்னா நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகணும். நீங்கள் அந்த அனாயிட்டிங்குள்ளே வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கண்ணே தெரியும், ஒரு பெரிய உலகமே இங்கே இருக்குடான்னு தெரியும். சச் ஒண்டர்ஃபுல். ஒவ்வொரு கேம்புமே பயங்கரமாக இருக்கும். விஸ்டம்னா என்ன, நாலேஜ்னா என்ன? இன்றைக்கி வந்து டோட்டலாக கிறிஸ்தவம் நாலேஜுக்குள்ளே போயிடுச்சு. விஸ்டம்ன்றதில் விஸ்டத்தையும் நாலேஜையும் எப்படி, எந்த விகிதத்தில் ரெண்டையும் இணைக்கணும். சங்கீதம் 23:5 ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆவியானவருக்கான சிம்பிள்ஸ் வேறு, இயேசு கிறிஸ்துவுக்கான சிம்பிள்ஸ் வேறு. பைபிளில் எல்லாத்தையும் எதை வேணாலும் எதுக்குனாலும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்ட சிம்பிள் தான் ஆவியானவருக்கு. இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட சிம்பிள் இயேசுவை பற்றி. இயேசு பிறப்பதற்கு முன்னாடி இயேசு எப்படி இருப்பாருன்றதை சிம்பிள்ஸில் காட்டுவார். வானவில், வானவில்னா என்ன? வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற உடன்படிக்கை. எப்படி வந்து வானத்துக்கு பூமிக்கு நடுவில் இருக்குது, அப்படி இயேசு சிலுவையிலே உனக்கும் பிதாவுக்கும் நடுவே இருப்பார். ஆகவே இந்த வானவிலை பார்க்கும்போதெல்லாம் நோவாவுக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி சிலுவை பார்க்குறப்ப உனக்கு ஒரு தைரியம் வரும். எங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஏதேன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பேழை, நோவா பேழை, வானவில், வந்து பலிபீடம், அப்பம், திரை, ஜீவ விருட்சம், இப்படி வந்து ஏதேன் தோட்டத்துலேருந்து இயேசுவை பற்றி சிம்பிள்ஸ் தனியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிம்பிளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இயேசு யாருன்னு பார்த்துடலாம். நீங்கள் இயேசு யாருன்னு பார்க்குறதுக்கு செவ்வாய் கேலண்டர் போய் நீங்கள் பார்க்கக்கூடாது, இந்த சிம்பிள்ஸை பார்க்கணும். ஆவியானவர் யார், அவருடைய கேரக்டர் என்னன்னு பார்க்குறேன்னா, நீங்கள் ஆவியானவருடைய நிழலை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிஜத்தை நீங்கள் பார்த்துடலாம். அந்த நிழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் பார்ப்போம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இங்கே எண்ணெய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னன்னா என்ன எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆவியானவர்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கையை தட்டுங்களா ஒரு தடவை. ஆமென். ஆவியானவரை பெற்றவர்கள் பரவசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இதுதான் ஆவி பெற்றவனுக்கு பெறாதவனுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆமா, பரவசம். இந்த அபிஷேகம் பெறாதவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. ஆவி பிரவேசித்த போது அவர்கள் உயிரடைந்து, ஆமா, பெரிய சேனையா எழுந்து நின்றார்கள். ஆமே ஆமே. எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க பரவசத்தோட be connected. ஏன் சார் விசில் அடிக்கிறீங்க, ஏன் சார் கை தட்டுறீங்க? பரவசம், பரவசம். ஆமா, அந்த பரவசம் சத்தமெல்லாம் பிரசங்கம் பண்ணு. நான் சில கேள்வி கேட்டுட்டேன்னா அப்புறம் வந்து நீங்க பதில் சொல்லவே முடியாது. எங்கெல்லாம் பரவசம் இருக்கோ அங்க சவுண்ட் வரும். சில எடுத்துக்காட்டுகளை உங்கள்கிட்ட நான் சொல்லலாம், ஆனா ஸ்டேஜ்ல இருந்து நான் சொல்ல முடியாது. நீ எங்கெல்லாம் பரவசம் ஆகுறீ அங்கெல்லாம் சவுண்டை கொடுக்குற. ஆமா, அங்கெல்லாம் நீ சவுண்ட் இல்லாம அந்த பரவசத்துல நீ செய் பார்ப்போம். இந்த அழிந்து போகிற உலக விஷயத்துக்கே நீ பரவசமாகும் போது டஸ் புஸ்ன்னு சவுண்ட் வாயில இருந்து, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஹோலி ஸ்பிரிட். ஆமா, ஆயில் இஸ் த சிம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் ஆவியானவர் வர வரைக்கும். ஏன்னா நான் சொன்னதையெல்லாம் உங்க சுய பலத்துல செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஆவியானவர் உங்க மேல வந்தா தான் நான் சொன்ன கற்பனைகளை எல்லாம் நீங்க செயல்படுத்த முடியும்.
சொல்லுங்க எண்ணெய், சொல்லுங்க ஆயில். இட்ஸ் யூஸ்டு ஃபார் லூப்ரிகன்ட் பர்பஸ். என்ன சொல்ல, டு மேக் இட் ஈஸி. எண்ணெய் எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஒன்று கஷ்டமா இருந்தா எண்ணெயை போட்டா அது ஈஸி ஆயிடுது. கையை தட்டு. பைபிள் படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சா, ஆவியானவர் வந்த உடனே அது ஈஸி ஆயிடுது. பரிசுத்தமா வாழ்றது கஷ்டமா இருந்துச்சா, ஆவியானவர் வந்த உடனே ஈஸி ஆயிடுது. என்னன்னா என்ன அர்த்தம்? தண்ணின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சமுத்திரம். தண்ணிக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. இன்னொன்று சமுத்திரம். தண்ணீர் என்பது உலகம், செக்யூலர் வேர்ல்டு. அதுக்குள்ள இருந்து தான் அந்த 10 ராஜாக்கள் அவன் எந்திரிச்சு வராங்க, உலகத்துல இருந்து வராங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த எண்ணெய் உங்க மேல இருந்தா எல்லாம் சொல்லுங்க, தண்ணி என் மேல ஒட்டாது. கையை தட்டு வந்து ஆமே ஆமே. ஐயோ தண்ணி பட்டுருச்சு, தண்ணி பட்டுருச்சு, காய வைக்கணும். இயேசு சொன்னார், என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கிறது. அப்ப யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவ வாழ்க்கை கடினமா பேசினா அவர் தவறாக உபதேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்க பாரு, எல்லா மதமும் சுய பலத்துல தான் ஒரு வேலையை செய்யுது. ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் ஆவியானவரோட பலத்துல வேலை செய்யுது. நீங்க மறந்துடவே கூடாது. ஆவியானவர் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க நினைச்சே பார்க்க கூடாது. நீங்க வந்து ஆவியானவரோடு இருக்கிற உறவு கிறிஸ்தவ வாழ்க்கையை எளிமையாக்கிறது. சார் கை தட்டுங்க சார். ஆமென் 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 ஆமென். சோ கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா நரகத்தை பார்த்துட்டு வந்திருக்கு. வந்து அங்கே கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அழுகுது. நரகத்தில் அழுகிறது பற்றி பார்க்குறது கஷ்டப்படுறத பார்த்து அழுகிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த பூமியில் நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி நீ அழுதினா நீ எங்கேயும் மிஸ்டேக் பண்ணுற. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலுமாய் அது ஆவியானோட பலத்தில் போகிற வாழ்க்கை. அதனால என்னைக்கு அவர் ஒப்புமையா சொல்றாரு, என்ன செய்யும்னா இட் மேக் சம்திங் ஈஸி. ஒரு கஷ்டமான வேலையை ஈஸியா என்ன செஞ்சிடும், மாத்திரும். ஒரு சைக்கிள் ஓட்டவே முடியல சார், துருப்பிடிச்சிருக்கு, கொஞ்சம் என்ன செய்யுங்க, எண்ணெயை போடுங்க, கும்முன்னு ஓட்டு. நான் ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பைபிள் படிக்கிற பற்றி என்னை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. என்னை வந்து நீதிமொழிகளை ஆயிரக்கணக்கான முறை என்னை படிக்க வச்சுருக்கிறாங்க. சில நாள் நான் லீவ் எடுக்கணும்னா இத்தனை அதிகாரம் நான் படித்தா போது லீவ் எனக்கு சேங்ஷன். காரணமே இல்லை, இப்படி தயாரை பார்த்துக்கிட்டியாச்சும் தலைவலிக்கணும், உடம்புலிக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு படிப்பை ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணாமல் வந்து ஆவிக்கிற வாழ்க்கையில் கரெக்டாக இருந்தால் எல்லாம் தானாக வந்துடுன்றான்ற அளவுக்கு நான் அப்படி நீங்கள் இருக்குன்னு சொல்லலை. அந்த எக்ஸ்ட்ரீமில் நான் எங்கள் வீட்டு எங்கள் அண்ணன் வந்து அடுத்து வந்துடுவார், அது அடுத்து அவர் சார்ஜ் எடுத்துருவார், வேறு மாதிரி ஆகி போயிடும். ஆனால் அவ்வளோ பைபிள் படிக்கிறதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் சில நேரம் நான் பைபிளை படித்தா ஒரு அதிகாரமே ஓடாது. அது காலத்தில் நான் பைபிளை படிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. படிடா 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 படி. ஆனால் இன்றைக்கெலாம் என் ஒய்ஃப் வந்து இப்போ முந்தானத்து காலையில் கூட சொன்னது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிறோம், நான் படிச்சிருக்கிறேங்க, ஆனால் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அதாவது hours together I am reading Bible, hours together at a stretch 8 hours 9 hours. நேற்று வரைக்கும் நான் சொல்கிறேன், நேற்று வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா என்ன சொல்லுங்கள், என்ன இருக்கும்போது பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்றெல்லாம் உட்காந்து 2 கேம்புக்கான மெசேஜ், 3 கேம்புக்கான மெசேஜ், அடுத்து 1 மாதத்துக்கான மெசேஜ், இந்த வாரம் மெசேஜ், இந்த வாரம் மெசேஜை மாற்றினா ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட் ஒரு மெசேஜ், இவ்வளோட்டும் உட்காந்து அடிச்சிருக்கேன். என் பைபிள் என்னுடைய பெட்டில் எப்போவுமே வந்து என் பையன் படுத்திருப்பான், என் ஒய்ஃப் படுத்திருக்கோம், என் பைபிள் என் கூட இருக்கும். நாங்கள் 4 பேரை தான் தூங்குவோம். எப்பவுமே பைபிள் பெரும்பான்மையான நாட்கள் 30 நாள் 20 நாள் நான் பைபிள் பக்கத்தில் தூங்குறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் படிக்கணும் யோசிக்கிறே இல்லை, எவ்வளோ நேரம் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருப்போம், டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. இன்றைக்கு அப்போ எத்தனையோ பக்கங்களை முழுங்குறோம். இதெல்லாம் இன்னைக்கு ஈஸியாக இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லவா, ஆவியானவராகிய எண்ணெய் உங்கள் மேலே ஊற்றப்பட்டுட்டா முன்னாடி எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சோ அதெல்லாம் இனி ஈஸியாக மாறும், ஈஸியாகிடும். வெளிப்பாடுகள் ஈஸி,
3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது ஈஸி. ஜெபம் நைட்டு ஃபுல்லாக பண்ணுறது ஈஸி. ஆமாம், முன்னாடி ஜெபம் 5 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியாது. நான் ஆவியானவர் நிரப்பிட்டார்னா, என்னுடைய இளமை காலம் 90ல் நான் ரசிக்கப்படுறேன். தனியாலாக ஆல் நைட் ப்ரேயர் தனியாக போடுவேன். ஃபுல் நைட்டு பல நாட்கள் போட்டிருக்கிறேன். ஒரு மாதத்தில் குறைந்தது 2 நாள் 3 நாள் ஆல் நைட் ஃபுல்லாக ப்ரே பண்ணுவேன். என் அன்புக்குரிய, இட் வாஸ் ஸோ ஈஸி பிகாஸ் ஆஃப் த ஆயில். ஸோ என்னன்னு ஏக்கு தெரியுமா அவரை சொன்னாங்க, உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த எண்ணெயை கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாகிடும். ஆமாம், எல்லாமே ஈஸி. சொல்லுங்களேன், கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாமே ஈஸி, எல்லாமே ஈஸி. அனாயிட்டிங் இருந்தால் ஈஸி. இப்போ இந்த வசனம் கூட உள்ளே போகலன்னு வச்சுக்காங்களேன், உடனே கொஞ்சம் நேரம் கண்ணை மூட சொல்லி உங்கள் தலையில் ஃபுல்லாக எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டா இப்போ உள்ள நுழையிற கஷ்டமானது. அதுதான் கொஞ்சம் பாட்டை பாடும்போது அனாயிட்டிங் உள்ள இறங்குது பாருங்க, அப்படியே வசனம் உள்ள போய் ஆமென். ஓகே, அப்ப ஹோலினஸ் எல்லாம் சொல்லுங்க, அது ஈஸி. இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது, தம்பி சாட்சியாக இருக்கணும் தம்பி அப்படின்றாங்கல்ல, சாட்சியாக வாழணும் தம்பி அப்படின்றாங்கல்ல. இந்த பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். கைத்தடி. ஈஸி, அது ஈஸி, அது கஷ்டம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஸோ ஆவியானவர் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை மாறும். எந்த பாவமும் உங்களை ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது, ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. நீங்க செஞ்ச ஒன்று விரும்பி தான் செய்ய முடியுமே ஒழிய, இதற்கு முன்பாக உங்க கழுத்தை பிடிச்சி தள்ளினானே அப்படிலாம் இப்போ பிசாசு உங்களை தள்ள முடியாது. நீங்க முன்னாடி கஷ்டமா இருந்ததெல்லாம் இப்போ ஈஸி ஆயிரும். அதை சொல்றேன், என்ன இருந்தால் தண்ணியோட அது ஒட்டாது, ஒட்டாது. உங்க பக்கத்தில் லஞ்சம் வாங்கின இருப்பேன், அது உங்களை ஒட்டாது. பொய் சொல்றவன் இருப்பேன், உங்கள்கிட்ட ஒட்டாது. ஆமா, சீரட் குடிக்கிற இருப்பேன், உங்களுக்கு ஒட்டாது. அது உங்களை வந்து என்ன செய்ய முடியாது, ரூலிங் பண்ண முடியாது. என்ன உங்க மேல என்ன இருக்கு. அப்போ இந்த ஆவி என்ன செய்யணும்னா, இந்த பாருங்க, என்ன வந்து ஆவி, இந்த தலை மூளை இருக்கு பார்த்தீங்களா, ஆவியானவர் வந்து இந்த மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாராம். ஏதான் நான் இந்த மதுபானத்தில் சொன்ன, மூளையை கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த சிந்தனைக்கு பேர் தான் ஆவியின் சிந்தனை. ஆவியின் சிந்தனைன்னா இவ்வளோ நாள் என்ன நினச்சிக்கிருந்தேன், ஆவிக்குரியதை சிந்திக்கிறது தான் ஆவியின் சிந்தைன்னு இல்லை. ஆவியானவரால் பிடிக்கப்பட்ட சிந்தையே ஆவியின் சிந்தை. The mind which is led by the Spirit of God is spirit-minded. கையத்தட்டு. புரியுதா நான் சொல்றது? The mind which is led by the Spirit of God, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த சிந்தை ஆவியின் சிந்தை. ஆமென். அப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். அப்ப ஆவியானவருடைய பிடிக்கும்போது அந்த சிந்தனை ஆவியின் சிந்தையா மாறுது. அப்ப நீங்க வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. இதுதான் ஆவியானோட குவாலிட்டி. நீங்கள் வந்து ஆயில் கோட்டட் எல்லாம் சொல்லுங்கள். இந்த தாமரை வந்து தண்ணியிலே இருந்தாலும் அந்த தாமரை என்ன செய்யாது, இந்த தாமரை வந்து தண்ணியில் இருக்கிற தாமரை இது என்ன செய்யாது, ஒட்டாது. நீங்கள் 1000 படம் முன்னாடி ஒட்டும், எதுவும் உங்களை ஒட்டாது, ஒட்டாது. நீங்கள் அழகாக உள்ளே புகுந்து, அவர் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை அசால்ட்டாக செஞ்சிருவார் மாதிரி நீங்கள் உள்ளே புகுந்து எந்த ஸ்டோரியிலேருந்து எந்த ரெஃபரன்ஸு வெளியெடுப்பீங்க, ஆனால் உங்களை அது பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா ஆயில் உங்க மேல இருக்கு. ஆயில்னா என்ன அர்த்தம்னா ஈஸி ஆக்குறது. இதெல்லாம் சொல்லுங்க, ஈஸி ஆக்குறது. இப்போ ஃபாஸ்டிங் கூட உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஃபாஸ்டிங் போடலாமா, போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, போடணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஃபாஸ்டிங் பண்ணும்போது தலையில் என்ன இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அப்படின்னு அர்த்தம் என்ன, உன் ஃபாஸ்டிங்கே ஆவியானவரோட கண்ட்ரோலில் இருக்கிற ஃபாஸ்டிங்காக இருக்கணும். உன் ஃபாஸ்டிங் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஃபாஸ்டிங்காக இருக்கணும். நீ உபவாசம் இருக்கும்போது தலைக்கு எண்ணெய் குறையாது இருப்பதாக நான் அப்படியே கொண்டு போய் இங்கே கோருக்கிறேன் எங்க ஆவியானவர்கிட்ட. அப்போ நீ வந்து இன்னைக்கு 40 நாள் இருந்துட்டேன், எனக்கு இதை கர்த்தத்தை இதை வாங்கணும்னு அதுக்கு பேர் உண்ணாவிரதம். இன்னைக்கு கொல்ல பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. உண்ணாவிரதத்துக்கு என்ன பேர் வச்சிடறாங்க? ஆமாம், ஒருத்தர் சொன்னார், ஜெசுதன் சொன்னாப்புல போனவர்கிட்ட வந்து, இட் இஸ் நாட் ஃபாஸ்டிங், இட் இஸ் டிலைடு லஞ்ச். டிலைடு லஞ்ச். 2 மணிக்கு சாப்பிட்றது 5 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன். இது எனக்கு வேணும் நீ ஜெபம் பண்ணினா அதுக்கு பேர் உண்ணாவிரதம். ஆனால் எண்ணெயில் தலையில் எண்ணெயோட இருந்தால் அதுக்கு பேர் ஃபாஸ்டிங். வந்து சாப்பிட்டா தூக்கம் வரும், அதனால் சாப்பிடாம, இதெல்லாம் இந்த லாஜிக்லாம் நான் வரவே மாட்டேன். சாப்பிட்டா தூக்கம் வரும்,
சாப்பிடாட்டி மயக்கம் வரும். என்ன சொல்றீங்க? இந்த லாஜிக் வரல. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து டீயை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை கேளுங்க, ஒரு வசனத்துக்கு அர்த்தம் கேளுங்க. என்ன சூடாக ஒரு டீயை போட்டு கொடுங்க, அந்த அது வரைக்கும் எனக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியும். டீயை குடிச்சோன்னு எனக்கு அர்த்தம் தெரியும். அது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்வி பண்ணேன், உனக்கு மட்டும் இந்த டீ சாப்பிட்டோன்னா வானம் திறக்குதுறான். ஆமாம், என் ஸ்பிரிட்டு அவர் ஸ்பிரிட்டுக்கு மேலே எந்திரிக்குது, அவர் ஸ்பிரிட்டு கிட்ட வருது. அப்போ ஆவியானவர் என் ஸ்பிரிட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது.